தமிழகத்திலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப அரசு கல்லூரிகளிலும் கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த ஆண்டை விட இந்த கல்வி ஆண்டிலும் கூடுதல் மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ள உயர்கல்வித்துறைக்கு அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. 2026-2027 ஆண்டு கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தேவையுள்ள கலை பாடப்பிரிவுகளுக்கு 20% கூடுதலாகவும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கேற்ப 20% கூடுதலாகவும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தேவையுள்ள கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு 15%, சுயநிதி பாடப்பிரிவுகளுக்கு 10%, சுயநிதி கல்லூரிகளுக்கு தேவையுள்ள கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 10% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்ப்பதற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த கூடுதல் சேர்க்கையானது கல்லூரிகள் சார்ந்த பல்கலைக்கழகங்களால் முதலில் ஒப்படைக்கப்பட்ட மாணவர் சேர்க்கையின் அடிப்படையிலேயே மேற்கொள்ள வேண்டும் எனவும், கூடுதல் மாணவர் சேர்க்கையினால் கூடுதல் பணியிடங்கள் கோரக்கூடாது எனவும், கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு சார்ந்த பல்கலைக்கழகங்களின் ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதல் சேர்க்கையானது நடப்பாண்டின் கல்வியாண்டிற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என உயர்கல்வித்துறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த அரசாணையின் மூலம் கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களினுடைய விவரங்கள் குறித்து கல்லூரி வாரியாக அரசுக்கு அறிக்கை அனுப்பி வைக்க கல்லூரி கல்வி ஆணையருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.